போதைப் பொருள்கள் இல்லாத தமிழ்நாடு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் மேல்விசாரத்தில் உள்ள அப்துல் ஹக்கீம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி எதிரில் போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்திரகலா தலைமை தாங்கி கொடியசைத்து துவக்கி வைத்தார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்று போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு விழிப்புணர்வு பேரணியை காணொலி காட்சிகள் மூலம் முதலமைச்சர் அவர்கள் உறுதிமொழி ஏற்றார். மேலும் இதனைத் தொடர்ந்து அப்துல் ஹக்கீம் பொறியியல் கல்லூரி அரங்கில் மாணவ மாணவிகள் போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு உருவாக்குவோம், போதைப் பொருட்கள் பயன்படுத்த மாட்டோம் என உறுதியேற்றார்கள். இந்நிகழ்ச்சியில் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஜே.எல். ஈஸ்வரப்பன் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கிரண் ஸ்ருதி மற்றும் அரசு அலுவலர்கள் என பலர் கலந்து கொண்டனர். போதைப் பொருள்கள் இல்லாத தமிழ்நாடு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் மேல்விசாரத்தில் உள்ள அப்துல் ஹக்கீம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி எதிரில் போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்திரகலா தலைமை தாங்கி கொடியசைத்து துவக்கி வைத்தார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்று போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு விழிப்புணர்வு பேரணியை காணொலி காட்சிகள் மூலம் முதலமைச்சர் அவர்கள் உறுதிமொழி ஏற்றார். மேலும் இதனைத் தொடர்ந்து அப்துல் ஹக்கீம் பொறியியல் கல்லூரி அரங்கில் மாணவ மாணவிகள் போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு உருவாக்குவோம், போதைப் பொருட்கள் பயன்படுத்த மாட்டோம் என உறுதியேற்றார்கள். இந்நிகழ்ச்சியில் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஜே.எல். ஈஸ்வரப்பன் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கிரண் ஸ்ருதி மற்றும் அரசு அலுவலர்கள் என பலர் கலந்து கொண்டனர். போதைப் பொருள்கள் இல்லாத தமிழ்நாடு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் மேல்விசாரத்தில் உள்ள அப்துல் ஹக்கீம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி எதிரில் போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்திரகலா தலைமை தாங்கி கொடியசைத்து துவக்கி வைத்தார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்று போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு விழிப்புணர்வு பேரணியை காணொலி காட்சிகள் மூலம் முதலமைச்சர் அவர்கள் உறுதிமொழி ஏற்றார். மேலும் இதனைத் தொடர்ந்து அப்துல் ஹக்கீம் பொறியியல் கல்லூரி அரங்கில் மாணவ மாணவிகள் போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு உருவாக்குவோம், போதைப் பொருட்கள் பயன்படுத்த மாட்டோம் என உறுதியேற்றார்கள். இந்நிகழ்ச்சியில் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஜே.எல். ஈஸ்வரப்பன் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கிரண் ஸ்ருதி மற்றும் அரசு அலுவலர்கள் என பலர் கலந்து கொண்டனர். போதைப் பொருள்கள் இல்லாத தமிழ்நாடு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் மேல்விசாரத்தில் உள்ள அப்துல் ஹக்கீம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி எதிரில் போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்திரகலா தலைமை தாங்கி கொடியசைத்து துவக்கி வைத்தார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்று போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு விழிப்புணர்வு பேரணியை காணொலி காட்சிகள் மூலம் முதலமைச்சர் அவர்கள் உறுதிமொழி ஏற்றார். மேலும் இதனைத் தொடர்ந்து அப்துல் ஹக்கீம் பொறியியல் கல்லூரி அரங்கில் மாணவ மாணவிகள் போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு உருவாக்குவோம், போதைப் பொருட்கள் பயன்படுத்த மாட்டோம் என உறுதியேற்றார்கள். இந்நிகழ்ச்சியில் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஜே.எல். ஈஸ்வரப்பன் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கிரண் ஸ்ருதி மற்றும் அரசு அலுவலர்கள் என பலர் கலந்து கொண்டனர்.